இப்போ உங்கள் வருகையை பதிவு பண்ண போகிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தங்களா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கங்கா பிரசன்ட் டீச்சர், யமுனா பிரசன்ட் டீச்சர், சிந்து பிரசன்ட் டீச்சர், நர்மதா பிரசன்ட் டீச்சர், தபதி பிரசன்ட் டீச்சர். அட இந்த காவேரி எங்க? இதோ வந்துட்டேன் டீச்சர். கோதாவரி பிரசன்ட் டீச்சர், மகாநதி பிரசன்ட் டீச்சர். என்ன இந்த கிளாஸில் உள்ள பிள்ளைங்களுக்கு பேரெல்லாம் இந்த எவ்வளோ 1000 நதிகளோட பேரும் இருக்குது. ஆமாம் டீச்சர், இந்த கிளாஸில் எல்லாருக்கு பேரும் நதிகளுக்கு பேர் தான். நாங்கள் எல்லாரும் ஒழுங்காக பாயலைன்னா இந்தியாவே வறண்டு போயிடும். இந்தியாவில் உள்ள வற்றாத ஜீவ நதிகள் எதுன்னு சொல்லுங்க. நான் தான் கங்கா, நான் தான் சிந்து, இன்னொரு பிரம்ம கடவுளுக்கு பேரில் போயிடுற பிரம்மபுத்திரா. இந்த 3 தான் டீச்சர் வற்றாத ஜீவ நதிகள். மற்ற எல்லா நதிகளும் பருவமழையை ஆதாரமாக வச்சிருக்கு. இந்தியாவில் பாயிற மிக நீளமான நதி கங்கா. உலகத்தில் பாயிற மிக நீளமான நதிகளில் ஒரு நதி இந்தியாவிலே பாயுது. அது நெட்டவழியக்கா, நீங்க எங்க நிக்கிறீங்க? அடியே சிந்து, உன் நதிக்கரையில தான் நிக்கிறேன். இங்க பாருடி, நீ பாயிற அழகு எவ்வளவு அழகா இருக்கு. சிந்து என்கிற நான் யார் தெரியுமா? தெற்காசியாவில் பாய்ந்து செல்லும் மிகப்பெரிய நதி. சிந்து அல்லது அபாசின் என்பது எனது பெயராகும். 2 பேர் வச்சிருக்குதியா, சிந்து அபாசினா. சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே. இப்படி பாடிய பாரதியோட பாட்டு பரவலாக உன் அழக வர்ணிச்சு சொல்லுது. பாரதியார என்னை பத்தி புகழ்ந்து பாடியிருக்காருன்னா நான் எப்ப ஏற்பட்ட அழுப்ப. என்னோட நீளம் எவ்வளவு தெரியுமா? உன் கூந்தல மாதிரி கட்டே இருக்கும். அதுதான் இல்லையா, கூந்தல் தான் கட்ட. நானும் ரொம்ப 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 நட்டேன். 3610 கிலோமீட்டர் நீளம். நான் ஆசியாவில் பாயிற நீண்ட ஆறுகள்ல ஒண்ணு. பாய்சான்ல தான் முக்கியமா நான் பாயிறேன். சிந்து, உன் பிறந்த வீடுங்க? நான் இமயமலையில, கைலை மலையில, நான் சரோவர் அருகே தீபத்தின் மேற்கு பகுதியில உதயமாகிறேன். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து உதயமாகி குதிச்சு வர? அது மட்டுமா, லடாக் வழியா பாஞ்சி காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானின் வடக்கு நிலங்கள் வடமேற்கு எல்லைப்புற மாகாண வழியாகவும் பின்பு சிந்து பகுதியில் நுழைந்து தட்டா நகரத்துக்கு அருகில் அரபிக்கடலில் இறுதியாக கலக்கிறேன். பாகிஸ்தான் நாட்டின் தேசிய நதி நான் தான் சொல்லும்போது எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அது சரி, என்னோட கிளையாறுகளை பத்தி உனக்கு தெரியுமா? நீங்க சொன்னதானே தெரியும். என்னோட கிளையாறுகள் வலப்புறமும் இடதுபுறமும் புறவங்களை பார்ப்போமா? சிந்துவாகிய நான் கடந்து வரும் பாதைகளை பார்ப்போமா? திபெத்தில் தன்னாட்சி பகுதியில் மாபங் ஏரிக்கு அருகில் சுமார் 18,000 அடி உயரத்தில் எழும் நான் வடமேற்கு பகுதியில் பாய்ந்து காஷ்மீர் பிராந்தியத்தின் தென்கிழக்கு எல்லையை சுமார் 15,000 அடி கடந்து செல்கிறேன். இந்திய நிர்வாகத்தின் கீழ் உள்ள யூனியன் பிரதேசமான லடாக்கில் லேவிற்கு அப்பால் ஒரு குறுகிய வழியில் என்னுடைய துணை நதியான ஜான்ஸ்கரை சந்திக்கிறேன். காஷ்மீர் பிராந்தியத்தின் பாகிஸ்தானின் நிர்வாக பகுதிகளுக்கு அதே திசையில் 150 மைல் தொலைவில் சியோக்குடன் இணைகிறேன். இதன் பிறகு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் கோயிஸ்தான் பகுதி வரை சியோக் நதி சங்கமிக்கும் இடத்திற்கு கீழே அதன் சரிவுகளில் வலிமைமிக்க பனிப்பாறைகளால் உணவளிக்கிறேன். காரகோர மலைத்தொடர், நங்க பர்வத், மாசிப் மற்றும் கோயிஸ்தான் மலைப்பகுதிகள் சியோக், கில்கிஸ்ட் மற்றும் பிற நீரோடைகளை எண்ணில் உருவாக்கி இணைக்கின்றன. மேற்கு பகுதியில் இருந்து வெளிவந்த பிறகு நான் கைபர் பக்துவான் மாகாணத்தில் உள்ள ஸ்வாட் நதி கசாரா பகுதிகளுக்கிடையே விரைவான மலை ஊடையாக தார்பேலா அணையின் நீர்த்தேக்கத்தை அடையும் வரை பாய்கிறேன். காபுல் ஆறு அட்டாக்கிற்கு மேலே என்னுடன் இணைக்கப்படுகிறது. நான் பஞ்சாப் சமவெளிக்குள் நுழைவதற்காக காலாபாக் அருகே உப்பு தொடரை கடந்து செல்கிறேன். பஞ்சாப்ல தான் எனக்கு முக்கியமான துணை நதிகள் இருக்கு. ஜீலம், செனாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ். இந்த நதிகளோட நீரை பெற்ற பிறகு நான் ரொம்ப பெருசாகிறேன். பஞ்சாப் சமவெளி முழுவதும் மெதுவாக நகர்வதால் அதன் படுக்கையில் குவிக்கப்பட்ட வண்டல் படிவுகள் மணல் சமவெளியின் மட்டத்திற்கு மேலே உயர்த்தப்படுகிறது. டாட்டாவிற்கு அருகில் நான் டெல்டாவை உருவாக்கி கராச்சிக்கு தென்கிழக்கே பல்வேறு இடங்களில் கடலில் இணைகிறேன். என்னோட மிகப்பெரிய துணை நதி தெரியுமா? செனாப் நதி. இதனோட சிறப்பு பெயர் சந்திரபாகா. இதுதாங்க சிந்து நதி ஆகிய நான் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து கடந்து வந்த பாதை. என்னோட கிளையாறுகள்லாம் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் பாயிறாங்க. வலது கை பக்கம் இடது கை பக்கம் பாயிறாங்களா? ஆச்சரியமா இருக்கு. என்னோட இடது பக்கம் ஜான்ஸ்கர், சட்லஜ், ராவி, செனாப், ஜீலம், பியாஸ், பஞ்ச்நாத், சோன் ஆகிய ஆறுகளாக நான் பாய்கின்றேன். இதை எப்படி ஷார்ட்கட்டா சொல்லலாம்னா, இண்டஸ்னா சிந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்ச்நாத் அப்படின்னா 1 2 3 4 5 5 ரூபாய்க்கு வாங்கினேன். ஜீலம்னா நீலச்சட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலச்சட்டைய செனாப்பும் ரவியும், சட்லஜ்னா சட்டனி, சோ காட்டிக்கிட்டே
சான்ஸ்கர் சரவணு கிழிச்சு போட்டுட்டாங்க. சிந்து பஞ்சாப் 5 ரூபாய் கொடுத்து வாங்கின ஜீலம் நீல சட்டைய செனாப்பும் ரவியும் சேர்ந்து சட்லஜ் சட்டுன்னு சோ கட்டிக்கிட்டு சான்ஸ்கர் சரவணு கிழிச்சு போட்டுட்டாங்க. என்னோட வலது பக்கமா சியோக், கில்ஜித், ஸ்வாத், குன்னார், காபூல், குரம், கோமல், ஜோவ் ஆகிய துணையார்களை நான் உற்பத்தி பண்ணுறேன். என்னோட வலது பக்கம் உள்ள துணையார்களை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சலாம்னா, காபூல்ல வாழ்ந்த குரம், கோமல் அதாவது கோல்மால் வேலை பார்க்கறதுல ஜோவ் ரொம்ப ஜோவியரான ஆளு. அவன் குன்னார்ல போய் ஸ்வாத்துனா வாழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ் வாங்கிக்கிட்டு கில்ஜித்துனா அதுல கில்ட் ஒட்டிக்கிட்டு அந்த வாழை தனக்கு ஃப்ரெண்டு சியோக்கு கிட்ட கொடுத்தான். காபூல்ல வாழ்ந்த குரம் கோல்மால் வேலை பார்க்கறதுல அவை குன்னார் போய் ஸ்வாட் வாழ் வாங்கி கில்ட் பேப்பர் ஒட்டி அவனோட ஃப்ரெண்டு சியோ கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். இந்தியாவில் நான் 4 மாநிலங்களையும் 2 யூனியன் பிரதேசங்களையும் கடந்து செல்கிறேன். இந்தியாவில் சிந்து நதி எந்தெந்த மாநிலங்களையும் எந்தெந்த யூனியன் பிரதேசங்களையும் கடந்து செல்கிறதுன்னு பார்ப்போமா? பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, யூனியன் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், சண்டிகர். சிந்து என்கிற நான் பஞ்சாப்னா ஜாப் தேடி, ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் செல்ல வாங்கிக்கிட்டு, ராஜஸ்தான் ராஜாவை பார்க்க போறேன். அப்ப அங்க ஹரினா ஒரு யானையை பார்க்கறேன். யானையை பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா ஜேகே கூட நான் சேர்ந்துக்கிட்டு சண்டிகர் சண்டித்தனமான யானை அடக்குறேன். பஞ்சாப்னா வேலை தேடி, ஹிமாச்சல்னா செல், ராஜஸ்தான்னா ராஜா, ஹரியானா யானை, ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா ஜேகே, சண்டிகர்னா சண்டித்தனமான. சிந்து நதி கடந்து செல்லும் நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், சைனா. இந்த 3 நாடுகளையும் நம்ம ஷார்ட்கட்டா சிபிஐ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆற்றின் மொத்த வடிகால் நீர்ப்பகுதி 4,50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதன் வருடாந்திர வெள்ள ஓட்டம் சுமார் 243 கிலோமீட்டர் கியூப். நைல் நதியோட வெள்ள ஓட்டத்தில் 2 மடங்காகவும், டைக்ரீஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் ஆறுகள் ஆகியவற்றின் நீரின் ஓட்டத்தில் 3 பங்கு கூடுதலாகவும் உள்ளது. ஆண்டுதோறும் பாயும் நீரின் அளவில் உலகில் 21வது பெரிய ஆறாக உள்ளது. ரிக்வேத காலத்துல நான் சப்த சிந்து என குறிப்பிட்ட பாய்சானின் சிந்து வடிநிலத்தை உருவாக்கி இருக்கேன். அது மட்டுமா, சிந்து சமவெளி நாகரிக படுகையில் தோன்றி வளர்ந்த பண்பாடும் எனக்கு உண்டு. என்னோட கிழக்கு பகுதியின் பெருநிலத்தை இந்தியா என்றும் அப்பகுதியில் உள்ள மக்களை பண்டைய ஐரோப்பியர்கள் இந்து என்னும் அழைத்ததற்கு நானே காரணம். இந்தியா என்ற பெயர் வர்றதுக்கு நான் தான் காரணங்க. சிந்து நதி பாகிஸ்தானின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. குறிப்பாக பஞ்சாப் மாகாணத்தின் ரொட்டி கூடை என்று நாட்டின் பெரும்பாலான விவசாய உற்பத்தி மற்றும் சிந்து பஞ்சாப் என்ற வார்த்தையின் அர்த்தம் 5 நதிகளின் நிலம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. 5 நதிகள் என்றால் சட்லஜ், ரவி, செனாப், பியாஸ், ஜீலம். சிந்து நதியில் அதிக அளவில் மீன்கள் வாழ்கின்றன. ஜெயின்ட் ஸ்னேக் ஹெட் பெரிய பாம்பு போன்ற உருவம் கொண்ட மீன், இண்டஸ் பேரில், ரீட்டா கேட்பிஸ். என்ன பற்றிய கதையை எப்படி சொல்லலாம் தெரியுமா? நான் இமயமலைக்கு முன்னோடி, அதாவது இமயமலை உயர் முன்பே என்னை நான் நிலைநிறுத்தி கொண்டேன். எனக்கு கிட்ட நிறைய நீர்மூழ்கி கப்பல் விசிறிக்கு உணவளிக்கப்படுகிறது. நான் இந்த பூமியில் உள்ள 2வது மிகப்பெரிய வண்டல் அமைப்பாகும். வண்டல்மண் சமவெளி ரொம்ப செழிப்பானவங்க, அப்படிதானே? நான் மலையிலிருந்து அரிச்சு 5 மில்லியன் கிலோமீட்டர் பொருட்களை கொண்டு வந்து வச்சிருக்கேன். அடேங்கப்பா, 5 மில்லியனா? எத்தனை தலைமுறைக்கும் காணும் போல இருக்கு. வட பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் உள்ள காரகோர மலைத்தொடரின் மூலப்பொருளுக்கு முக்கிய ஆதாரமாக நான் விளங்குகிறேன். இமயமலைக்கு அடுத்த மிகப்பெரிய பங்களிப்பு சிந்து நதி தான் இந்தியாவுக்கு கொடுக்குது. இந்தியாவில் கிரேட் ரான் ஆஃப் கட்ச், லிட்டில் ரான் ஆஃப் கட்ச் மற்றும் அகமதாபாத்திற்கு அருகில் உள்ள நல் சரோவர் எனப்படும் ஏரிக்கும் என்னோட தண்ணி தான் உணவை பயன்படுது. லடாக்கில் உள்ள பல புத்த மடாலயங்கள் சிந்து மற்றும் சரஸ்வதி நதி கரையில் உள்ள சிந்து சரஸ்வதி பள்ளத்தாக்கு நாகரிக தளங்கள் மற்றும் சிந்து சாகர் டோப், சிந்து நதி டெல்டாவில் உள்ள போன்ற பல்வேறு அணைகள். பாக்சிகார் அணை சிந்து தர்சன் திருவிழாவில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் லே சிந்து புஷ்கார விழா ஆகியவை சிந்து நதிக்கு மேன்மேலும் சிறப்பை சேர்ப்பனவாக உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.